காரியங்கள், தவறான காரியங்கள் அதிகமா இருக்கு. ஸோ உங்களுடைய பிரெயின், அதாவது உங்களுடைய சிந்தைய நீங்க ஒவ்வொரு நாளும் சரியா ட்ரெயின் பண்ணி நடக்க பாருங்க. நீதிமொழிகள் 30:32. நீ மேட்டிமையானதினால் பைத்தியமாய் நடந்து துர்சிந்தனை உள்ளவனாய் இருந்தாயானால் கையினால் வாயை மூடு. துர்சிந்தனை எங்க வருது? துர்சிந்தனை எப்படி வரும்? அந்த சிந்தனை மூளையில இருந்து தான் வரும். நம்ம பிரெயின்ல இருந்து தான் சிந்தனைகள் உதிக்குது. ஒரு ஊழியக்காரர் சொன்ன ஒரு காரியம் அது. இப்போ நிறைய பேருக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம்னா இந்த ஆதாம் ஏவாள் விஷயம் நிறைய பேருக்கு தெரியும். ஏவாள் கனியை சாப்பிட்டாங்க, உலகத்துல பாவம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப எப்படி அவங்க கனியை சாப்பிட்டாங்கன்னா, அதாவது இருதயத்துல சாத்தான் ஏவுவானா ஒரு விஷயத்த. இருதயத்துல ஒரு சகோதரி சொன்னாங்க, ஒரு சாட்சி சொன்னாங்க. அவங்க அவங்களுக்கு குழந்தை இல்லை. அந்த சகோதரிக்கு எந்த ஒரு குழந்தைய பார்த்தாலும் அவங்களுக்கு குழந்தைய குடிச்சு சாகடிச்சிருன்னு சொல்லி உள்ளுக்குள்ள உணர்வு வந்துட்டே இருக்கும். அவங்களே கேட்டுப்பாங்களாம், நான் ஏன் அந்த மாதிரி பண்ணணும், நான் எதுக்கு அப்படி பண்ணணும்னு சொல்லி அவங்களே கேட்டுப்பாங்களாம். அதை போயிட்டு ஊழியக்காரர் சொன்ன காரியம் அது. சாத்தான் ஏவுவானா, இருதயத்துல ஏவுவானா. முதலாவது இருதயத்துல நீ அதை பண்ணு, இதை செய்யன்னு சொல்லி ஏவும் பொழுது அது செகண்ட் ஸ்டெப், 3 ஸ்டெப். முதலாவது இருதயம், செகண்ட் ஸ்டெப் மூளையில கன்ஃபர்மேஷன், அதாவது கன்ஃபார்மா நான் அதை செய்ய போறேன் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன். தேர்டு செயல் செஞ்சிருவோம். ஸோ இந்த மாதிரி 3 விஷயங்கள் இருக்கு நம்மளுடைய லைஃப்ல. சாத்தான் ஏவடுத்து முதலாவது இருதயம். நிறைய பேர் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருதயம் மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதும் இருக்குமா. முதலத்திலிருந்து ஏற்படுறதெல்லாம் ரொம்ப பொல்லாத காரியமா இருக்குமா. எதுவும் அதான் சொல்லுது. மேட்டிமையானதுனால் நீ, அதாவது ரொம்ப மேட்டிமை, அதாவது திமிரா ஒரு கர்வத்தோட ஒரு காரியத்தை நீங்க செய்ய அந்த இடத்தை நீ கொடுக்கும் பொழுது சாத்தான் ஏவுவான். நீ இந்த மாதிரி பேசு, இந்த மாதிரி செய் அப்படின்னு சொல்லி ஏவும் பொழுது மூளையில நீங்க கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அது செய்யலாம் போகும். மற்றபடி நான் பேசல, எனக்கு அந்த மாதிரி ஒரு அப்படின்றலாம் சுத்தமா கிடையாது. கன்ஃபர்மேஷன். அவங்க இந்த பழத்தை, அதாவது இந்த ஆதாம் அந்த இவங்களுக்கு சொன்ன இன்டென்ஷன் அவங்களுக்கு புரியும். அந்த ஏவாள் கிட்ட சொல்லும் பொழுது அவங்க இருதயத்துல சாத்தான் ஏவும் பொழுது அவங்க பிரெயின்ல வேண்டாம் இது தப்புன்னு அவங்க முடிவு பண்ணி அந்த கையை அவங்க தடுத்திருந்தாங்கன்னா அந்த பாவம் நடந்திருக்காது. அவங்க தடுக்கல. நம்ம இருக்கணும், நம்ம செஞ்சா என்ன தப்புன்னு ஒரு முடிவு எடுத்தாங்க, செயல்ல காமிச்சாங்க, பாவம் உலகத்துல வந்தது. இப்படிதான் ஒவ்வொரு காரியமும் ஸ்டெப்லாம் இப்படிதான் வரும். ஸோ இது 3 விஷயங்கள் இருக்கு. ஸோ நம்மளுடைய சிந்தனைக்கு ஒரு பெரிய ஆற்றல் இருக்கு. நிறைய பேருக்கு தெரியல. நிறைய பேர் சொல்லுவாங்க பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க, நெகட்டிவா திங்க் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாசிட்டிவ் திங்ஸ் பண்ணா என்ன வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பாசிட்டிவ் திங்கிங் ஒரு நல்ல ஒரு குட்னஸை கொடுக்கும். நம்ம திங்கிங், நம்ம எண்ணங்களுக்கு பெரிய அளவுல வல்லமை இருக்கு. நிறைய பேருக்கு அது தெரியல. நிறைய பேர் நினைச்சிட்டே நடந்து போச்சு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நினைச்சிட்டே இந்த மாதிரி நடக்கணும் நடந்துச்சு பாருங்க. அந்த எண்ணங்கள் பயங்கரமான ஒரு எண்ணங்கள். அதெல்லாம் அந்த மாதிரி எண்ணங்கள் ஆண்டவர் கொடுக்குற வரங்கள் ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு நெகட்டிவ் திங்ஸ் யோசிச்சுட்டே இருப்பாங்க. என் வீட்டுல இப்படி நடந்துருமோ பயந்துட்டே இருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? அந்த பயந்த மாதிரியே கரெக்டா நடந்துரும். யோபு கூட சொல்லுவார், நான் பயந்த காயம் நேரிட்டதுன்னு சொல்லுவார். அப்போ ஒரு பயந்துட்டே இருக்காரு, நடந்துருமோன்னு சொல்லிட்டு நடந்துருச்சு. ஸோ அதனால உங்க சிந்தனை குறித்து ரொம்ப 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 கவனமா இருங்க. உங்க சிந்திக்கிற சிந்தனையில அகைன் நீங்க கிளீன் பண்ணிட்டே இருங்க. ஒவ்வொரு நாளும் என் சிந்தனைய பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் உங்க நாட்களை கடந்து போக பாருங்க. கொஞ்சம் நீங்க நெகட்டிவா திங்க் பண்ணா உங்க மூளையில அது கன்ஃபர்மேஷன் ஆகி நீங்க அப்படியே அதை செஞ்சிருவீங்க. அதான் உண்மை. நீங்க செஞ்சதுக்கு அப்புறம் ஐயோ, நிறைய பேர் கூட சொல்லிருப்பாங்க பாருங்க, நான் ஏன் அப்படி செஞ்சேன் எனக்கே தெரியல, நான் செஞ்சேனான்னு சொல்லி யோசிப்பாங்க. அதே மாதிரி நிறைய பேர் பாத்திருக்கீங்களா? அந்த குடிகாரங்களாம் நிறைய பேர் குடிச்சு மறுநாள் காலைல வந்தா என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லுவாங்க. அது பொய் கிடையாது. மூளை நம்ம குடிக்கும் பொழுது, ஒரு மனுஷன் போதையா இருக்கும் பொழுது அந்த மூளைக்கான செயல்திறன், அதாவது அந்த ஃபில் பண்ற, அந்த மெமரி ஃபில் பண்ற ஒண்ணு செயலிழந்து போயிடும். அதாவது பதிவு பண்ண முடியாதான் மூளையால அந்த டைம்ல போதையில இருக்கும் பொழுது. அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாது. அதே மாதிரி நம்மளுடைய மெமரிக்கு இப்போ மொபைல் எல்லாம் யூஸ் பண்றீங்க, எல்லாருக்கும் ஜிபினா தெரியும். ஸோ எல்லாரும் இப்போ 60 ஜிபி 30 ஜிபி 150 ஜிபி எல்லாம் இருக்கு. மூளைக்கு எவ்வளவு ஜிபி சேவ் பண்ண முடியும்? 25 லட்சம்
ஜிபி சேவ் பண்ண முடியும் மூளையால. அந்த அளவுக்கு அதை பதிவு பண்ண முடியும். அதே மாதிரி 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு ஷார்ட் மெமரிஸ், இன்னொன்னு லாங் மெமரிஸ். ஷார்ட் மெமரி வந்து இன்னைக்கு நீங்க சாப்பிட்டது 1 வாரம் கழிச்சு நீங்க கேட்டா உங்களுக்கு தெரியாது இல்லையா? லாங் மெமரிஸ் அதாவது நீங்க ஒரு ஸ்கூல்லயோ ஒரு காலேஜ்லயோ படிக்கிறீங்க. இப்போ நீங்க எப்பயாவது கேட்டா கூட கரெக்டா சொல்லுங்க ஸ்கூல் நான் படிச்சேன்னு சொல்லி. லாங் மெமரிஸ். அதே மாதிரி ஒரு காரியத்தை அப்ப இன்னைக்கு நீங்க சாப்பிடுற காரியத்தை அகைன் 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 நீங்க யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது அதை லாங் மெமரியை மாத்த முடியும். ஸோ இதெல்லாம் மூளையோட செயல் திறன்கள். ஸோ மூளையோட வல்லமை பெரிது. உங்களோட யோசனையை குறித்து ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. ரோமர் 1:21 அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் தோத்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளாலே வீணர்களானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. எவர்விட்ட வார்த்தை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல். நேற்று ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தேன். அவர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஒரு காரியம் என்ன தெரியுமா? நம்ம கிட்ட இருக்கிற மெயின் எதுவுமே கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிற மெயின் எதுவுமே கிடையாது. நம்ம கிட்ட ஒரே ஒரு மெயின்னா ஆண்டவர் மட்டும்தான் சொல்லி சத்தமா அப்படியே உரத்த கூட இந்த வார்த்தையை அவர் சொன்னாரு. முழு அந்த உரத்துன்னு சொன்ன மாதிரி இந்த வார்த்தை. நம்மளுக்கு மெயின் எதுவுமே கிடையாது. என் படிப்போ என்னோட வீடோ என் நகையோ நான் சமாளிச்சிருக்கேன். எதுவுமே மெயின் சொல்றதுக்கு நம்ம கிட்ட எதுவுமே கிடையாது. ஆண்டவர் மட்டும்தான் நம்முடைய மெயின். நான் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்கன்னு அவர் சொல்லி கொடுக்குறாரு. இப்படி ஜெபம் பண்ணுங்க, உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அப்படி சொல்ல முடியுமா? நான் எவ்வளவு பெரிய ஆளு, நான் படிச்சிருக்கேன், நான் வந்து நல்ல ஒரு லெவல்ல இருக்கேன், நல்ல ஒரு செட்டில்மெண்ட்ல இருக்கேன், எனக்கு நல்ல ஒரு பண வசதி இருக்கு, வீடு இருக்கு, கார் இருக்கு, நான் ஏன் தாழ்த்தணும்? என்ன இப்போ இருக்கிற ஜெனரேஷன் அதிகமா இருக்கிற ஒரு காரியமா இது இருக்கு. ஒரு சகோதரி அவங்க கணவர் மனைவி மேரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க. நல்ல வசதி பொண்ணு, நல்லா படிச்ச பொண்ணு மேரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க. மேரேஜ் பண்ணி ஜஸ்ட் 3 months, ஒன்லி 3 months வந்துட்டாங்க. திட்டிகிட்டே இருக்கான், என்ன அவன் கத்திட்டே இருக்கான், அதனால அவங்க வாழவே முடியாதுன்னு வந்துட்டாங்க. 3 மாசத்துல வந்துட்டாங்க. வீட்டுல எவ்வளவு சொல்றாங்க, இல்ல போய் இருமா பரவாயில்ல, நான் படிச்சிருக்கேன், என்கிட்ட பணம் இருக்கு, என்கிட்ட நகை இருக்கு, அவன் நம்பி வாழ எனக்கு அவசியம் கிடையாது, நான் உழைச்சி நான் பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எவ்வளவு சொல்றாங்க, கேட்கல. இந்த மாதிரி இவங்க மட்டும் இல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரியை பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் முக்காவாசி பேர் இப்படி பண்ணிருக்கதான் என்கிட்ட சொன்னாங்க. எதனால? அவங்களுடைய திறமையே அவங்க சார்ந்து கொண்டதுனால. நிறைய பேர் இப்போ ஒரு ஜெனரேஷன்ல அதிகமா டைவர்ஸ் ஒரு காரியம். என்கிட்ட பணம் இருக்கு, என்கிட்ட எல்லாம் இருக்கு, ஸோ அதனால வந்து நீ எனக்கு தேவையில்லை, ஜஸ்ட் ஒன், அவ்வளவுதான். மேரேஜா பிள்ளையா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மற்றபடி வந்துட்டு உன்னையே சார்ந்திருக்கணுன்ற எண்ணமே கிடையாது. அப்பெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. ஸோ அப்போ இப்போ காலத்துல அந்த மாதிரி நடக்குது, அதிகமா நடக்குது, நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் வந்து குடும்பமா வாழ்றாங்க, அநேகர் குடும்பம் வாழ்றது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பொண்ணுங்கெல்லாம் 7 காலம்லாம் சொல்லியிருக்காங்க. 7 மேரேஜ் ஒரு பொண்ணு, 7 மேரேஜ். எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. 7 கல்யாணமா ஒரு பொண்ணு. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு இந்த காலத்துல. அப்பேற்பட்ட காரியங்கள், கொடூரமான காரியங்கள் நடக்குது, அசால்ட்டா பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அதை பத்தி பெரிய கேர் கிடையாது, பெரிய விஷயமே அவங்களுக்கு அது இல்லை. அந்த உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்ததான். இருள்னா எப்படி இருக்கும்? ஜஸ்ட் ஒரு இருட்டான அறையில இப்ப நீங்க போயிட்டு சாப்பிடணும், மற்ற காரியங்களை செய்யணும்னா எப்படி போய் செய்வீங்க? இருட்டா இருக்கு அந்த அறையில. உங்களுக்கான தேவைகளை நீங்க போய் எடுத்து சமைச்சு சாப்பிடணும்னா கூட கொஞ்சமாவது வெளிச்சம் வேணும். வீட்டுல கரண்ட் போனா தெரியும், ஒரு மெழுகுவத்தி ஏற்றி சமைச்சு கஷ்டப்பட்டு அந்த இருட்டுல எதுவும் பூச்சி போட்டு விளாத பார்த்து, நிறைய பேர் பொண்ணுங்க லேடிஸ் தான் இருக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரிதான் இருள் அடைந்தது. அவங்க இருள் அடைஞ்சிருச்சுன்னா அவங்க எங்க போறாங்க, என்ன செய்யறாங்கன்றது அவங்களுக்கே தெரியாது. அவங்க போற பாதை தான் கரெக்ட். ஒரு அட்டமெண்ட்னு சொல்லுவாங்க, அல்டிமேட் தனமா, நான் செய்யறதுதான், நான் போற பாதை தான் கரெக்ட், இருட்டா இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி அப்படின்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப இந்த நாட்களை கேர்ஃபுல்லா நடத்த பாருங்க. அநேகருடைய வாழ்க்கை குப்பையோட மோசமான நாட்டத்தோட இருக்கு. உங்களுக்கும் எனக்கும் கருத்து அப்பேற்பட்ட வாழ்க்கையை கொடுக்கல.
100%. இப்போ வரைக்கும் நம்ம ஒரு ஒரு குடும்பமோன்னு வாழ்ந்துட்டு இருக்கோம். அநேகர் அது குடும்பமே கிடையாது. அப்படி குடும்பமா இருந்தாலும் ஒரு பொய்யான வாழ்க்கை. பைபிள் ஒரு வார்த்தை இருக்கு, மாயான அன்புன்னு இருக்கும். உண்மையான அன்பு ஒரு பக்கம் இருந்தாலும் மாயான அன்பு. சும்மா சிரிப்பாங்க, சும்மா பேசுவாங்க. அநேகர் லவ் மேரேஜ் நடக்கிற ஒரு பெரிய அந்த அன்பு, மாயான அன்பு. அவங்க எல்லாம் செத்துருவான்னுவாங்க, ஆனா அப்படி சொல்றவங்க யாருமே சாக மாட்டாங்க. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை சாவடிப்பாங்க. நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. நம்பவே முடியாது. இருள், அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற இருள் அவங்கள அந்த மாதிரி மாத்திரும். உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களுக்காக அவங்க சிந்தையை ஒவ்வொரு நாளும் சிந்தையை இயேசு ரத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உம்முடைய வலிமை நிரப்புங்கப்பா, உங்களுடைய அறிவினால் நிரப்புங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஸ்கூல்ல 2 பிள்ளைங்க. ஒரு பிள்ளை வந்து நல்லா படிக்கிற பிள்ளை, இன்னொரு பிள்ளை நல்லா படிக்கிற பிள்ளை தான். சமீபத்துல இன்னொரு பிள்ளைக்கு வந்துட்டு இந்த பிள்ளையோட சிந்தை வந்துட்டு, அதாவது இந்த படிப்புல ஒரு மந்தமா ஆயிட்டதுக்கு அப்புறம் அந்த மாதிரி இந்த நைட்ல வந்துட்டு பிள்ளைங்க வந்துட்டு கத்துற மாதிரி, சாத்தனுடைய பிடியில இருக்கிற மாதிரி ஏதோ நிக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட். ஸோ அந்த மாதிரி பிசாசு பிடின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பொண்ணு பாதிக்கப்படுறது. அந்த பொண்ணு ஸ்கூல் ரொம்ப டாப்பரா படிக்கிறப்போ இன்னொரு பொண்ணு டீச்சர் பொண்ணு. அந்த பொண்ணு படிக்கும். ஆனா இந்த டீச்சர் பொண்ணை விட இந்த பொண்ணு பயங்கர மூலக்காரின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு படிக்கிற பொண்ணு. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. கூட்டின்னு போங்க ஊழியக்காரர்கிட்டன்னு சொல்லியிருக்காங்க. ஊழியக்கார கூட்டின்னு போய் ஆண்டவர் பார்த்தோன்னு சொல்லிட்டாரு, இந்த பொண்ணுக்கு வச்சது வந்துட்டு உங்க ஸ்கூல்ல என்ன வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கூல்ல இருந்து யாரும் வச்சிருக்காங்க அந்த பொண்ணுக்கு சொல்லி வச்சிருக்காங்க, மந்திரியோ வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. சரி அவங்களும் வந்துட்டு யாருதான்னு சொல்லி ஃபுல்லா அப்படியே ஜெபம் பண்ணி கண்டுபிடிச்சா, அந்த டீச்சர் பொண்ணு சொன்னாங்கல்ல, அந்த டீச்சர் வச்சிருக்காங்க. எதனால? என் பொண்ணை விட நீ அதிகமா படிச்சு லெவலுக்கு வந்துடக்கூடாது. எப்படிலாம் இருக்காங்க பாருங்க. பொண்ணை விட நீ படிச்சிடக்கூடாதுன்றதுக்காக. நல்லா படிக்கிற பொண்ணு, படிப்புல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. உங்க லைஃப்ல நடக்கிறது பார்க்குறோம் போறோம் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. ஆண்டவருக்குள்ள இருந்தா ஆண்டவர் வெளிப்படுத்திடுவாரு, காப்பாத்தி விட்டுருவாரு. அது ஆண்டவருக்குள்ள நம்ம முதலாவது நம்ம இருக்கணும், ஜெபம் பண்ணணும், ஜெபத்துல விட பேசணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு ஒரு பெரிய விஷயமான காரியம். வேதத்தை தியானிங்க. முடிஞ்ச அளவுக்கு வசனத்தை ஒரு வசனம் படிச்சா கூட பரவாயில்ல, ஒரு வசனம் படிச்சா கூட அகைன் தியானிச்சுட்டே இருங்க. ஆசீர்வதிப்பீங்கன்னு ஒரு வசனம் வருது, ஆசீர்வதிப்பீங்க. அப்ப என்னத்தை ஆசீர்வதிப்பீங்க? எங்கிட்ட வறுமை இருக்கு, நோய்கள் இருக்கு. இந்த மாதிரி எதை நீங்க ஆசீர்வாதமா ஒரு சரீரத்தை நீங்க ஆசீர்வதிப்பீங்க? அந்த மாதிரி பேசுங்க, ஜெபிச்சுட்டு இருங்க, தியானிங்க வசனத்தை. அப்படி நீங்க பண்ணீங்கன்னா உங்களுடைய சிந்தையில ஒரு கிளியரன்ஸ் வரும். மற்ற காரியத்தை குறித்து யோசிக்க மாதிரி நெகட்டிவ் திங்ஸ் உங்களுக்கு போகாது. வேதத்துல எல்லாம் எழுதப்பட்டிருக்கு எப்படி இருக்கணும் சிந்தையை முதற்கொண்டு. ஸோ ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சிந்தைக்காகவும், அதே மாதிரி படிக்கிற பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அவங்க தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணி அனுப்பணும். பிள்ளைய உங்க ஆசத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம்ப்பா, பிள்ளைகளை பார்த்துக்கோங்கப்பான்னு சொல்லி ஒரு படிப்புக்காக ஒரு மந்திரவாதம் பண்ணி அந்த பிள்ளைய பைத்தியம் முடிக்க வைக்கிற உலகத்துல நம்ம இருக்கிறோம். அந்த அளவுக்கு சின்ன விஷயத்துக்குலாம் மந்திரவாதம் பண்றாங்க. இப்பெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு. சின்ன விஷயத்துக்குலாம் அப்பெல்லாம் வந்து சண்டை, பெரிய சண்டை ஆச்சுன்னா தான் மந்திரவாதம் பண்ணுவாங்க. இப்ப அப்படிலாம் கிடையாது. நீ நல்லா இருக்கக்கூடாது, நான் மட்டும் நல்லா இருக்கணும், நான் வசதியா இருக்கும், நீ எல்லாம் ஏழையா போகணும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அப்படி இருக்கு. ரொம்ப கொடூரமான காலமா இருக்கு. இப்போ கூட எனக்கு காலைல இன்டர்வியூ போறேன், மொத்தத்துல ஃபுல்லா ஒரே தேங்காவும் எலுமிச்சை பழமா கிடக்குது முச்சந்தில. எனக்கு பார்த்தது ஒரு மாதிரி இருக்கு. நம்ம பக்கத்திலேயே இருக்காங்க நிறைய பேர், தெரியல நம்மளுக்கு. ஸோ உங்களுடைய சேஃப்டி, உங்களுடைய சிந்தை தேவ வசனத்தினால நிரம்பணும். தேவனுடைய ஆவிலாம் நிரப்பப்படுங்க. ஒவ்வொரு நாளும் உங்க மூளையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. அழகா வடிவமைச்சிருக்காரு உங்க மூளையில. அவ்வளோ மெமரிஸ் முதற்கொண்டு, அவ்வளோ ஞாபக சக்தி முதற்கொண்டு இருக்கு. அதை வீணா தயவு செஞ்சு பயன்படுத்திடாதீங்க. கொடுத்த காரியத்தை நீங்க கரெக்டா செய்யும் பொழுது, உங்க அவைகளை நீங்க பாதுகாத்து நடக்கும் பொழுதுதான் அந்த அவைங்களுக்கு ஒரு மதிப்பா இருக்கும். மொபைல் வச்சிருக்கீங்க, மொபைல் யூஸ் பண்ணாதான் அது நல்ல யூஸ்ஃபுல்னு சொல்லி நினைப்பீங்க. ஓகேவா? மொபைலே யூஸ் பண்ணாம ரோமாக்கான யூஸ் இருந்த பிரயோஜனமே இல்லை. மூளை நல்ல திறமையோட மூளை உங்களுக்கு அது நல்ல சிந்தனையோட பயன்படுத்துங்க. நல்ல விஷயங்களை யோசிங்க, நன்மை செய்ய முடிஞ்ச அளவுக்கு ஈடுபடுங்க. பிள்ளைகளுக்கு நல்ல புத்தி சொல்றதுக்கு ஞானத்தை கொடுங்கப்பான்னு கேளுங்க.
உங்களை நம்பி பிள்ளைகளை கொடுத்துருக்காரு. இந்த காலத்துல அநேகருக்கு பிள்ளை கிடையாது. குழந்தைலாம் எத்தனையோ பேர் அழுகுறாங்க, எனக்கு ஒரு பிள்ளை தாங்கப்பான்னு சொல்லிட்டு கண்ணீரோட 5 வருஷம் 10 வருஷம் கதறாங்க பிள்ளை இல்லாம. நன்றியோடு இருங்க தேவனுக்கு. ஒவ்வொரு நாளும் தேவன் சமூகத்துல ஒப்பு கொடுங்க. தேவன் கட்டாயம் நிரப்பி உங்களுடைய வாழ்வை சேவை பண்ணுவார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். ஓகே, ஏதாவது ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இருந்தா சொல்லுங்க. ஓகே, எல்லாத்துக்கும் நானே ஜாயின் பண்ணிடுறேன். பிரியங்கா, ஆ எங்க மாமாக்கு கட்டப்பட்ட அந்த கயிறுனால் விடுதலை வேணும். ஓகே, ஜெபிப்போம். என்னோட நீங்க ஜெபம் வந்துட்டு உங்களுக்கு மட்டும் பண்ணாம பிரேயர்ல இருக்கிற எல்லாருக்காகவும் பண்ணுங்க. உங்களுடைய லைஃப்பை விட மற்றவங்க லைஃப் ரொம்ப வேதனைக்குள்ளா இருக்கலாம். நீங்க பண்ற உங்களுடைய ஜெபம் அவங்களோட லைஃப்பை சேவ் பண்ணும். ஸோ அதனால உங்களுக்கு மட்டும் ஜெபிக்காம ஜெபத்துல ஒவ்வொருத்தருக்காகவும் அவங்க தேவையில சந்திங்கப்பா. அவங்க வாழ்வு செவையாகட்டும், அவங்க பரிசுத்தமா இருக்கட்டும், இந்த பொல்லாத காலத்துல அவங்க வாழ்வை நீங்க சேவ் பண்ணுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஸோ அப்படி சொல்லும் போது ஆண்டவர் இவனுக்கே ஆயிரத்தி பிரச்சனை இருக்கும்போது அடுத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணும் போது உங்க இருதயத்தை பார்ப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பு மிருக்கும் நல்ல தகப்பனே இயேசு ராஜா, நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ராஜா தகப்பனே ஏசப்பா, நாளுக்காய் தகப்பனே உமக்கு நன்றி. நாங்கள் பிடித்ததுக்காய் கோடி கோடி சுதாப்பா. எங்களுக்கு சிந்தனைகள் நாங்கள் சரியாய் பயன்படுத்த எங்களுடைய சிந்தனையும் மூலியம் தகப்பனே பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அப்பா எவ்வளோ அழகா வடிவமைத்திருக்கிறப்பா அந்த மூளையை தகப்பனே. எங்களுடைய சிந்தனை யோசனைகள்லாம் தகப்பனே உங்களுடைய கையின் கீழே சுவாமி. ஒவ்வொரு செல் உமால் ஆனது சுவாமி தகப்பனே. நாமக்கு தகப்ப நாங்க நன்றி செலுத்தினோம்ப்பா. எவ்வளோ நோயோட எவ்வளவு மூளை குறைபட எவ்வளோ பேருக்கு ஆனா எங்க அப்படி படைக்கலப்பா. இதுக்காக நாங்க முழு மனதை நன்றி செலுத்துறோம் சுவாமி. அந்த நாளையும் தகப்பனே ஆவியானவரே நோயோடு இருக்கணும் சுகத்தை கொடுங்க ராஜா. திருமணத்துக்கு ஆழம் அவங்களுக்கு தகப்பனே ஏசப்பா ஆயத்தப்படுத்தக்கூடிய காரியங்களை பண தேவைகளை தகப்பனே சந்தித்து கொடுங்க ராஜா. ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இன்னும் ஆகாரங்களை பொருட்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. தகப்பனே ஏசப்பா பிள்ளைகள் தகப்பனே இருக்கிறவங்களுக்கு தகப்பனே பிள்ளைகளுடைய தகப்பனே வாழ்க்கையை பொருட்படுத்திக் கொள்ளுங்க. பிள்ளைகள் நல்லா படிச்சு நல்லா வாழ்க்கையில முன்னேற உதவி செய்யுங்க. பிள்ளைகளுடைய போக்கையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. தகப்பனே ஏசப்பாஞ்சோட மாமாவுடைய தகப்பனே ஏசப்பா பாவக்கட்டுகள் அறந்து போகவும் அவருடைய மனம் திரும்பவும் அறிந்து கொள்ளவும் நாங்கள் மன்றாடுகிறோம் சுவாமி. வருகிறோம் குடும்பத்தகம் நல்ல ஒரு ஆசீர்வாத வாழ்வையை கொடுங்க ராஜா. தகப்பனே அறிந்து கொள்ள கிருபை தாங்க ராஜா. நீங்க தகப்பனே ஆவிலா நிரப்புங்க ராஜா. நல்ல சுகப்படுத்த கொடுங்க, நல்ல உடல் சுகப்படுத்த நல்ல ஆகாரத்தை கொடுங்க ராஜா. வீட்டுல கடன் தொல்லாம் மாறட்டும் சுவாமி. ஏசு நான் மையம் சொல்வதாக ராஜா. கலாம்பாக வருகிறோம் சுவாமி. எல்லாம் பிசாசின் கிரியைகளும் அகற்றி நல்ல ஒரு சமாதானமும் நல்ல ஒரு சந்தோஷமும் தகப்பனை உண்டாக உதவி செய்யுங்க. வாஞ்சிக்க கிருபை தாங்க சுவாமி. ஆளுகைக்குள்ள ஒவ்வொருத்தரும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா தகப்பனே ஏசப்பா எங்களுடைய தகுதி உம்மால் ஆனது சுவாமி. நாங்கள் ஒன்றுமே இல்லை சுவாமி. எங்கள் கைகள் அசைகிறது உம்மால் ஆண்டவரே. வேறு அசைவது உம்மால் ஆனது நிற்பதும் ஆகாது உங்களுடைய கிருபை சுவாமி. எங்களையும் கட்டவங்க கடத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது வழியில் நடக்க தகப்பனே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீரை நடத்தி ஒவ்வொரு நாளும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. என்னுடைய சிந்தனைகள் வசனத்தினால் நிரப்புங்க சுவாமி. எல்லாத்தையுமே எங்களுடைய விலக்கி பரிசுத்தமான பாதையில் நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமென். என் முழுவதுமே என் ஆத்துமாவை கர்த்தரை கர்த்தர் சகல காரியம் மறவாது.